பாஸ்கா காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 3 அருள்வாக்குகள் 1-8 வரை. யோவான் நற்செய்தியில் இயேசுவை சந்திக்க பலதரப்பட்ட மக்கள் சந்தித்ததாக யோவான் தனது நற்செய்தியில் பதிவு செய்கிறார். இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற நிக்கோதேமு இயேசுவை சந்திக்க வந்த நேரம் ஒரு இரவு நேரம். இவர் ஒரு பணக்கார யூதராபி. 70 பேர் கொண்ட யூத தலைமைச் சங்கத்தில் இவரும் ஒரு உறுப்பினர். இவர் ஒரு பரிசேயர். யோவானின் நற்செய்தியின்படி இயேசுவின் மேல் தொடர்ந்து பகைமை கொண்டு விமர்சித்த குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் பரிசேய சேற்றில் பூத்த செந்தாமரை என்று இவரை சொல்லலாம். இயேசுவினால் ஈர்க்கப்பட்டவர் இவர். இயேசுவின் போதனையால் அவருடைய புதுமைகளால் ஈர்க்கப்பட்டவர் இவர். எனவே தன் பரிசேய குழுவினர் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகவே இயேசுவை சந்திக்க இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தார் நிக்கோதேமு. இயேசுவின் மறைமுக சீடராக இறுதி வரை வாழ்ந்து காட்டினார். யோவான் 7:51 இயேசுவின் சார்பாக பேசியதாக யோவான் குறிப்பிடுகிறார். மற்ற பரிசேயர்கள் காழ்ப்புணர்ச்சியால் தான் இயேசுவின் மேல் பழி போடுகிறார்கள் என்பதை அறிந்த நிக்கோதேமு ஒருவரை முறையாக விசாரிக்காமல் குற்றவாளி என்று தீர்ப்பிடுவது யூத சட்டத்திற்கு எதிரானது என்று கூறுகிறார். இயேசுவை நல்லடக்கம் செய்ய அரிமத்தியா யோசேப்புடன் ஒத்துழைத்தார். யோவான் 19:38 ஒருவர் நிலைவாழ்வு பெறுவதற்கு மோசேயின் சட்டத்தை கடைபிடித்து சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பலிகளை ஒப்புக்கொடுத்தால் போதுமானது என்று நிக்கோதேமு நினைத்தார். அதற்கு இயேசு, ஒருவர் மீட்பு பெறுவதற்கு தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மீண்டும் பிறந்தாக வேண்டும் என்று தெளிவுபட அவரிடம் கூறுகிறார். மேலும் தன்னுடைய சீடர்களுக்கு 2 பிறப்பு உண்டு. ஒன்று உடல் சார்ந்த பிறப்பு, பெற்றோர்களால் உருவாவது, இது எல்லோருக்கும் இயல்பானது. இன்னொரு பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியானவரின் ஆற்றலால் ஏற்படுகின்ற தெய்வீக பிறப்பு. இது திருமுழுக்கு அருட்சாதனத்தினால் ஏற்படுகின்ற ஒன்று. திருமுழுக்கு அருட்சாதனத்தினால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம், திரு அவையின் உறுப்பினராக மாறுகிறோம், விண்ணகத்தின் வாரிசுகளாக மாறுகிறோம். திருமுழுக்கில் தூய ஆவியாரை கொடையாக பெறுகிறோம். எனவே இயேசு சட்டமும் பலியும் தேவைதான், ஆனால் அது போதுமானது அல்ல. தூய ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றாக வேண்டும் என்று கூறுகிறார். படிப்பினைகள். திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்வதில் தவறு இல்லை. மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது ஒரு தொடர் செயல்பாடு. திருமுழுக்கில் பெற்ற மீட்பை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து அந்த மீட்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் முழுக்கு திருமுழுக்கோ நீரை தலையில் ஊற்றி பெற்ற திருமுழுக்கோ எதுவாக இருந்தாலும் என் திருமுழுக்கு அனுபவத்திற்கு எதிர்சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தால் என்னிடம் கொடுக்கப்பட்ட மீட்பு பறிபோய்விடும். நான் அனுபவித்த ஞான ஸ்நான அனுபவம் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும். இந்த திருமுழுக்கு வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் 15 நிமிடமாவது ஆன்ம சோதனை செய்ய வேண்டும். என்ன தவற்றை இன்று செய்தேன்? எந்த செயலை இயேசுவுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் செய்தேன்? எந்த செயலை செய்து இயேசுவினுடைய இதயத்தை பின்படுத்தினேன் என்று நினைத்து அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும். இரண்டாவது, கடவுளின்
அருளோடு நாம் இணைந்து செயல்பட்டு நல்லவற்றை செய்திருந்தால் அதற்காக கடவுளிடம் நன்றி செலுத்த வேண்டும். திருமுழுக்கு நம்மில் ஒரு திருப்பயணத்தை தொடங்கி வைக்கிறது. திருமுழுக்கு ஒரு திருப்பயணத்தின் தொடக்கமாக இருக்கிறது. அதனுடைய இறுதி இறை ஆட்சியில் முடிகிறது. எனவே திருமுழுக்கில் பெற்ற மீட்பை திருப்பயணத்திலே அந்த மீட்பை வாழ்ந்து காட்டி இறை ஆட்சியை பெற இறைவன் வரம் கேட்போம். ஆமீன்.